God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஒரு 2010 மாடல் இந்த வண்டி. ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இது. இந்த வண்டியில் ஒரு சஸ்பென்ஷன் நாய்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு சஸ்பென்ஷனில் ஒரு 80% நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேரிங் பாக்ஸில் தான் வரும். ஸ்டேரிங்கோட ரேக் அசம்பிளில் உள்ள புஷ்ஷு போயிருந்ததுன்னா அதோட நாய்ஸ் அதிகமாக வரும். இந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனோட நாய்ஸ் இருக்குது. அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் ரேக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லோயர் பால் ஜாயின்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஹோண்டா சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இந்த ஒரு ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் வருது. இப்போ ரேக் அண்ட் ஸ்டேரிங் பாக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர நியூ மாடலில் இருக்கும். மீதி வர கண்ட்ரோல், டார்க் சென்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் காலமில் இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்டேரிங் பாக்ஸில் இருக்கிறதுனால இதோட பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லி ஆகும். ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டைப் 2க்கு அதே இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் இந்த வண்டிக்கும். இதோட ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 மேலே வரும். அதனால் இந்த ஸ்டேரிங் பாக்ஸை ஒரு ரீகண்டிஷன் தான் நான் பண்ணுறேன். இதோட புஷ்ஷு போனதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளே இருக்குது. இப்போ நான் ஸ்டேரிங் பாக்ஸு பூட்டை நான் கழட்டி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோண்டா சிட்டி டைப் 1 மாடலோட லோயர் ஆமோட ப்ரைஸ் பாருங்கள். 2 லோயர் ஆமோட ப்ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாகப்சர் அசம்பிளாக தான் வருது. இந்த சாகப்சர் அசம்பிளோட ஒரு ப்ரைஸ் பாருங்கள். இந்த ஹோண்டா சிட்டியோட சாகப்ஸரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஆமை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீகண்டிஷன் நான் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசரோட லிங்க்கை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள், 1950 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டயர் அடியண்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300 வரும். எப்போவுமே சாகப்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அசம்பிளோட சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த அசம்பிளோட சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த வண்டி ஏற்கனவே கிரவுண்டு கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கிளியரன்ஸை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சாகப்சர் நீங்கள் அசம்பிளாக சேஞ்ச் பண்ணணும். அப்படி அசம்பிளாக சேஞ்ச் பண்ண முடியல, செப்பரேட்டாக கிடைக்குதுன்னா ஸ்ப்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வண்டியோட கிரவுண்டு கிளியரன்ஸ் வந்து அதிகமாகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வண்டி வந்து கீழே ஃபுல்லாக டச் ஆகும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கிறதுனால இதை அசம்பிளாக தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி பார்ட்லாம் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். இந்த அசம்பிள் பார்ட்டோட ப்ரைஸ் பாருங்கள் 4559 வரும். இந்த ஹோண்டா சிட்டியில் சஸ்பென்ஷன் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லோயரோட பால் ஜாயிண்ட் ரெண்டுமே போயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கோட ரேக் ப்ளே இருந்தது. ஸ்டேரிங் பாக்ஸ் மிஷின் ஷாப்பில் கொடுத்து நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு 2 சாகப்ஸரும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அசம்பிளோடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.